ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். 1991 பாஸ்ட்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்போ தான் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ அந்த இடத்துல பூனை சவுண்டு கேட்க அந்த மெயில் பாக்ஸ்ல இருந்தும் சவுண்டு வர ரெண்டு பேருமே நல்லா பயந்து போயிட்டாங்க. உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா லெட்டர் இருக்கு. எப்படி எங்கிருந்து இந்த லெட்டர் வந்துச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நம்ம இதை பார்த்தோம். அப்போ ஒண்ணுமே இல்லையேன்னு அதை உருட்டி விட்டெல்லாம் நல்லா உள்ள பூந்து பார்க்குறான். இதுல எந்த மெக்கானிசமும் இருக்க மாதிரியே தெரியலையே. அப்புறம் எப்படி இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு செம்ம டவுட்டு. இதுதான் நான் போட்ட லெட்டர், ஆனால் கவர் இல்லாமல் வந்திருக்கு. இதுல இருந்து தான் எனக்கு லவ் லெட்டரும் கிடைச்சிது. என்னோட லெட்டருமே மறைஞ்சு போய் இப்போ திரும்பவும் வந்திருக்கு. ஆனால் எப்படி இது நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒரே குழப்பமா இருக்கு. லவ் லெட்டர்ல இருந்த அதே சிம்பிள் இவ எழுதின லெட்டர்லயும் இருக்க. இந்த ஆங்கர் சிம்பிள் ஒரே மாதிரி இருக்குன்னா அப்போ எங்க கடையில இருந்து தான் கண்டிப்பா இது வாங்கியிருக்க முடியும்னு சொல்லி இவ வேலை செய்யற கடையில போய் அந்த சிம்பிள் போட்ட பேப்பர் இருக்கான்னு தேடி பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல. அப்போ எல்லாமே வித்து போயிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கேன். இங்க 2026ல அந்த மெயில் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்க வாட்ச்மேன் உள்ள போடிங்க போட்டார்ல, அந்த லெட்டர் இங்க காணோம்னு சொல்ல செங்கு வந்து நம்புற மாதிரியே இல்ல. ரெண்டு பேரும் அதே இதையும் சொல்லி அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் ரெண்டு பேரும் சூப்பரா மேஜிக் ட்ரிக் பண்றீங்க, எங்கிருந்து கத்துக்கிட்டீங்கன்னு இருக்கான். நாங்க உண்மையை தான் பேசிட்டு இருக்கோம், நீ தான் நம்ப மாட்டேங்கிற, எதுக்காக உங்ககிட்ட நாங்க பொய் சொல்ல போறோம்னு கேட்க, அப்படியா உண்மையை சொல்றியா, இந்தா என் போனை மறைய வச்சு காட்டுன்னு கொடுக்குறான். அப்படியெல்லாம் இல்லப்பா, அதுக்கு மிட் நைட் 12 மணியா இருக்கணும், பூனைக்குட்டி சவுண்டு கேட்கணும், அப்பதான் இதெல்லாம் கரெக்டா நடக்கும்னு சொல்ல நியானுக்கு பொறுமையே போயிடுச்சு. நீ இங்கே நின்று பேசிட்டு என்னால குளிர் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்ப அவன் பின்னாடியே வரான். இப்போ நீ எங்க போற? நான் வீட்டுக்கு போறேன். இங்கெல்லாம் கூட ஆள் வாழ்றாங்களா என்னன்னு கேட்டா ஏமாத்துறவங்க மட்டும்தான் வாழ்வாங்க, உனக்கு பிடிக்காதுல, கிளம்பு, போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல என் அம்மாவை கண்டுபிடிக்கிற வர உன்னை ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லி தானே வந்திருக்கேன். அப்புறம் நீ என்னோட வீட்டை பார்த்துருக்க, ஸோ உன்னோட வீட்டையும் நான் பார்க்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு உள்ள வந்து தேடுறான். தோ அங்கே ஒரு பாத்ரூம் இருக்கு, சோஃபா இருக்கு, எல்லா பக்கமும் தேடு. நான் உன்கிட்ட பொய் சொல்லலை, உங்க அம்மா இங்கே இல்லைங்கிறா. நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னா அப்போ என்னோட அம்மாவுக்கும் உன்னோட அப்பாவுக்கும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்கும்? ஏன் ரெண்டு பேருமே மறைஞ்சு போனாங்க? இதை கண்டுபிடிக்கணும்னா உனக்கு தெரிஞ்சதையும் எனக்கு தெரிஞ்சதையும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் ஷேர் பண்ணிக்கிட்டாதான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி முதல் நம்ம நியான் தான் சொல்ல ஆரம்பிக்கிறா. எங்கள் அப்பாவை இங்கிருந்து கூட்டிகிட்டு போகலான்னு சண்டை போட்டு முடிவு பண்ணிட்டேன். பட் அவர் ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் பண்ணோன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு காணாமையே போயிட்டாரு. நான் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். பட் அப்போ தான் தெரிஞ்சுது, அவரோட ஐடியை கொடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது யூசியாங்னு பேருள்ள அந்த ஐடிக்கு சொந்தமானவர் 20 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாருன்னு. ஸோ அப்படி பார்த்தா கண்டிப்பாக சொல்லுவேன், அந்த ஐடிக்கு சொந்தமானவர் ஒன்றும் என் கூட இத்தனை வருஷமாக வாழலை. அப்போது என் அப்பாவோட பேர் வேற, ஆனால் அந்த உண்மையான பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் அவரோட ஐடியையும் பார்த்தது கிடையாது, அவரோட ஃபோட்டோன்னு எதுவுமே கிடையாது. ஒன்றுனா இந்த குக்கி பாக்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. இதே மாதிரி குக்கி பாக்ஸ் செங்கோட அம்மா கிட்டேயும் எல்லாம் இருக்கு. பட் இவங்க ரெண்டு பேரோட அம்மா அப்பாவும் எப்படி கனெக்ட் ஆகுறாங்கிறது கரெக்டாக தெரியாமல் தான் போலீஸ்கிட்ட இதை பற்றியெல்லாம் சொல்லலை. சரி, உன்னோட அம்மாவை பற்றி சொல்லு, அவங்க ஏன் உன் அப்பாவை டிவோர்ஸ் பண்ணாங்கன்னு கேட்க, எனக்கு 10 வயசாக இருக்கும்போதே நான் என் அப்பா கூடவே போயிட்டேன், இங்கிலாண்டில் செட்டில் ஆகிட்டேன். அவங்க இந்த ஊரை விட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஸோ அதனால தான் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, கூட வரலன்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணுவாங்களா? எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்றது கிடையாதா? அப்போ கண்டிப்பாக உன் அம்மா அப்பாவோட ரிலேஷன்ஷிப் தான் சரியா இல்லை, அதனால தான் இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இது என் கெஸ்டில் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உன்னோட அம்மா திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்க, அவங்க பண்ணிக்கவே இல்லை. யாராவது டேட் பண்ணாங்களான்னு கேட்க, அது கூட இவனுக்கு தெரியல. அதே போலதான் இங்க நம்ம நியானோட அப்பாவும், இவ பிறக்கும் போதே இவளோட அம்மா இறந்து போயிட்டாங்களாமா, ஸோ நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க அப்பாவும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. இப்போ இங்க ஒத்து போற ஒரே விஷயம்னா உன்னோட அம்மாவும் என்னோட அப்பாவும் ஒரே மாதிரியான குக்கி பாக்ஸை வச்சிருக்காங்க. இது ஒரு விண்டேஜ் ஐட்டம் தான். உன்னோட அம்மா புஷூயில வாழ்றாங்க, என்னோட அப்பா அந்த ஊருக்கு போன ட்ரெயின் டிக்கெட்ஸ் நிறைய வச்சிருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது என்னோட அப்பாவுக்கும் உன்னோட அம்மாவுக்கும் பாஸ்ட்ல ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ 1991ல இருந்து எனக்கு ஒரு லெட்டர் ரிசீவ் ஆன டைம்லயே திரும்ப அந்த லெட்டர் காணாம போயிடுச்சு. அப்போ நம்மளால பாஸ்ட்ல இருந்து லெட்டர்ஸை ரிசீவ் பண்ணவும் சென்ட் பண்ணவும் முடியுதுன்னா இப்போ நம்ம பாஸ்டுக்கு ஒரு லெட்டர் எழுதலாமேன்னு கேட்க, அந்த லெட்டரை நான் எழுதுறேன்னு இவன் முடிவு பண்றான். அப்படியே இந்த பக்கம் 1991ல காட்ட இவங்களும் ஒரு லெட்டரை போடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ யார் நீ, எதுக்காக என்னோட பேரில் ஒரு லவ் லெட்டரை எழுதி அனுப்பியிருக்கேன்னு கேளுன்னு ஹீரோ சொல்ல, சரி நான் அது கேட்குறேன். முதல்ல இந்த மெயில் பாக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம போடுற இந்த லெட்டர் முதல்ல அனுப்பினவனுக்கே போய் சேருதா இல்லை வேற யாராவதுக்கு போதான்னு தெரியாதுல்லன்னு சொல்லி
இந்த மெயில் பாக்ஸை பற்றி கேட்கலான்னு எழுதி போடுறாங்க. எந்த சவுண்டும் வரல. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே தான் இருக்கு. சரி நான் ட்ரை பண்ணுறேன்னு ஹீரோ உள்ளே போட அதே தான், எந்த சவுண்டும் கேட்கல. உள்ளே தான் அந்த லெட்டர் இருக்கு. அப்போது டைமிங் தான் தப்பாக இருக்கோ? நமக்கு லெட்டர் கிடைச்சது மிட் நைட்டில் தானே. அந்த பூனைக்குட்டி சவுண்டு வேற வந்துச்சுங்க. அப்போ அந்த பூனைக்குட்டி தேடி கண்டுபிடிக்கலாங்கிறான். இல்லை டைமிங்கு ரொம்ப முக்கியம். ஸோ மிட் நைட்டில் மட்டும்தான் நம்மளால் லெட்டர்ஸை ரிசீவ் பண்ணவும் சென்ட் பண்ணவும் முடியுது. நாளைக்கு இது பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் 2026ல் நீ போட போகிற லெட்டர் கூட இந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்தி போடு. அப்போ தான் அந்த மெயில் பாக்ஸ் எந்த மாதிரி பொருளை மட்டும் டைம் ட்ராவல் பண்ணி அனுப்புதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். சரி நீ லெட்டரில் என்ன எழுத போகிறேன்னு கேட்டால் எதுவுமே சொல்லலை. இந்த கேட் ஃபுட்டையும் நீ சேர்த்து அனுப்பணும். பூனைக்குட்டி சவுண்டு கேட்டாதான் அந்த மெயில் பாக்ஸே வேலை செய்யுதுன்னு சொல்லி விடாப்படியாக கொடுத்து விட்டுட்டான். அவன் நீங்கள் 2 பேரும் பக்கத்தில் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி செங்கு தான் லெட்டரை போட போகிறான். இருந்தாலும் இவனுக்கு டவுட்டில் ஸோ ஃபோனில் ரெக்கார்டரை ஆன் பண்ணி உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 12 மணி ஆக போகுதுன்னு கவுண்ட் டவுன் பண்ணிகிட்ருக்கேன். 1991 இவங்களும் கேட்டே இல்லைனாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக 12 மணி ஆகும்போது பாஸ்டில் அவங்களும் லெட்டர் போட ஃப்யூச்சரில் இவனும் வச்சிருந்த மொத்தத்தையும் உள்ளே போடுறான். பாஸ்டில் உள்ள நம்ம ஹீரோயினுக்கு அந்த மெயில் பாக்ஸ்லேருந்து சவுண்டு கேட்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே அவங்க போட்ட லெட்டர் இல்லை, மறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் 2026ல் அவன் போட்ட எதுவுமே மறையவே இல்லை, சவுண்டும் கேட்கல, உள்ள அப்படியே இருக்கு. அப்போ வாட்ச்மேன் இவன் போட்ட லெட்டர் எடுத்து பார்த்தா எம்டியாக இருக்கு. நீ என்ன எதுவுமே எழுதாம போட்டு வச்சிருக்க, இப்படிலாம் பண்ணால் தப்பாக போயிடுன்னு சொல்லிட்டு அவன் பயத்தில் பேசுகிறான். ஆனால் இதை பார்த்த நியானுக்கு செம்மையாக காண்டாயிடுச்சு. ஐயோ உங்கள் மேஜிக் ட்ரிக்கெல்லாம் ஃபெயிலாக போயிடுச்சா? என்னதான் ஏமாத்துறீங்கனாலும் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணும் இல்லையாங்க? நாங்கள் ஏமாற்றவே இல்லைன்னு 2 பேரும் கத்துறாங்க. இங்கே பாரு செங், நான் என் அப்பாவை தேடி தான் இங்கே வந்திருக்கேன். இந்த மெயில் பாக்ஸை பிரேக் பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான் சொல்லிட்டு அவள் சண்டை போட ஆரம்பிச்சிட வாட்ச்மேன் தான் பூந்து பிரித்து விட்டுருக்காரு. இன்னுமே நீ எங்களை ஏமாத்துறேன்னு தானே சொல்லிட்டு இருக்க, போய் நேராக போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லிட்டு அவள் போக, இருமா உன்னோட மேஜிக் பொருளையும் சேர்த்து எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு மெயில் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த பொருளை எடுத்தா உள்ள ஹீரோயின் போட்ட லெட்டர் இருக்கு. பாஸ்டில் போட்டது ஃபியூச்சருக்கு வந்துருச்சு. அதை பிடுங்கி நியான் தான் படிக்க ஆரம்பிக்கிறா. ஹலோ ஸ்ட்ரேஞ்சர், என்னோட பேரு ஹாய் டேங். சன்ஷைன்கிற புக் ஸ்டோர் பக்கத்தில் உள்ள ஒரு ரெட் மெயில் பாக்ஸில் இருந்து எனக்கு ஒரு லவ் லெட்டர் கிடைச்சிது. நான் போட்ட ஒரு லெட்டர் கூட மறைஞ்சு போய் நேற்று நைட்டு எனக்கு திரும்ப கிடைச்சிது. இது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரில, அதனால தான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எழுதி போட்டேன். உங்களுக்கு இந்த லெட்டர் கிடைச்சா ரிப்ளை பண்ணுங்க, நான் அதுக்காக வெயிட் பண்ணுவேன்னு எழுதியிருக்கேன். இங்கே செங்கி இன்னுமே நம்பாம உள்ள ஃபோன் ரெக்கார்ட் பண்ணி வச்சான்ல, அதை எடுத்து பார்த்தா அதில் ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகலை. இது எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு புலம்ப. இப்போ அது பாயிண்ட் இல்லை, ஹாய் டேங் ரிப்ளை லெட்டர் நமக்கு எழுதி போட்டிருக்காங்க. ஸோ நம்மளால அவங்களோட பேச முடியுது, அதுதான் முக்கியம்னு சொல்ல. லெட்டர் வந்தது 1991 செப்டம்பர் 12ஆம் தேதியா? அப்போ இந்த மெயில் பாக்ஸ் டிஃப்ரெண்ட் டைம் லைனோட கனெக்ட் ஆகுதான் இவன் யோசிக்க. 1991ல் அவங்க போட்ட லெட்டர் மறைஞ்சு போயிடுச்சு. பட் இன்னும் ரிப்ளை லெட்டர் கிடைக்கலன்னு ஹீரோ செக் பண்ணி பார்க்குறான். மிட் நைட்டில் தான் வரும். சரி நான் ஸ்கூலுக்கு போகிறேன்ட்டு போக பிரேக்கில் நான் மிஸ் தங்ஷியை நான் மீட் பண்ணும், கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லுன்னு சொல்ல, என்ன ஸ்கூலுக்கு வர போறியான்னு கேட்கவும், ஆமாம் அவங்களோட கொஞ்சம் ப்ராப்பராக பேசணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நைட் இந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன், மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விட கட் பண்ணால் இப்போ பிரேக்கில் தங்ஷியை மீட் பண்ணுறான். நான் பண்ணது தப்பு தான், திரும்ப ஸ்கூலுக்கு வரலான்னு இருக்கேன்னு சொல்ல, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டே சரின்ட்டு கிளம்பும்போது நீங்கள் ஒரு டைம் சாவை போய் பார்த்துட்டு வாங்களேன்னு கேட்குறான். எதுக்கு பார்க்கணுன்னு கேட்க, சா எந்த தப்புமே பண்ணல, நானும் ஜாங்கோ பண்ணதால தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு. அந்த போக்கிட்டேருந்து பாவம் எங்களை தான் அவர் காப்பாற்றணும்னு நினச்சாரு. போட் வாங்குறதுக்காக சேர்த்து வச்சிருந்த மொத்த காசையும் அவனே வாங்கிட்டு போயிட்டான். இப்போ அவர் இந்த கடையை விட்டு வெளியே கூட வரதில்ல, எங்களை கூட விட மாட்டேங்கிறாருன்னு சொல்ல, உன்னை பற்றி மட்டும் கவலைப்படுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பட் அவங்களுக்கு மனசு கேட்கல. நேராக சாவை தான் மீட் பண்ண வராங்க. அவன் டீயை கொடுத்துட்டு உட்கார, நீ இந்த கடையை நடத்த போறேன்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீ நல்லவனா மாறி ஒரு நல்ல வேலையை பண்ண போறேன்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது தப்பு. தெருவிலையே சண்டை போடணுன்னு உள்ள சண்டை போடுறதுக்கு இதை வாங்கியிருக்கேன். ஏன் இதை போலீஸ்கிட்ட நீ சொல்லலன்னு கேட்க, தெருவில் நடக்கிற பிரச்சனையை தெருவோடு விட்டுறணும். சா உனக்கு 30 வயசாச்சு, உன்னால் எல்லாமே முடியும், உனக்கு அதுக்கு கேப்பபிள் இருக்கு, உனக்கே அது நல்லா தெரியும். இப்போ எனக்கு இந்த கடையும் போச்சு, என்னால் சண்டை போட முடியாதால பாவம் என் பசங்களும் அடி வாங்கினதான் மிச்சம். நான் இப்போ ஒரு குப்பை தான், அது எனக்கே நல்லா தெரியும். நீ எதுக்காக இங்கே வந்த? எனக்கு லெக்சர் எடுக்கவா இல்லை எனக்கு கிண்டல் பண்ணவான்னு கேட்க, உன்கிட்ட கேட்கறதுக்கு வந்தேன். நீயே தானே இந்த வழியை சூஸ் பண்ணேன்னு கேட்க, ஆமாங்கிறான். இப்போ நீ அதுலேருந்து ஓடி ஒளிய பார்க்குறியா? கடையை சரி பண்ண முடியும்,
மனுஷங்க குணமடைய முடியும், காசை திரும்ப சம்பாதிக்க முடியும். நீ எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்க? அவனுக்கெல்லாம் உன்னை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுக்காகவா? இந்தா இதை எடுத்துக்கோ, இந்த காசை வச்சு இந்த இடத்த சரி பண்ணு. எனக்கு தெரிஞ்சிச்சா ஒரு அடிக்காகலாம் கிவ் அப் பண்ணிட்டு ஓடி ஒழிய மாட்டான். இதை நான் உனக்கு கடனாக தான் தரேன், திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இந்த இடத்துக்கு மேலே தானே சுசியோட தேட்டரும் இருக்கு. இனிமேல் கடையே ஓப்பன் ஆகதான் என்னால் வேற என்ன வேலை பண்ண முடியும்னு ஃபீல் பண்ண. உன்னால் எல்லாமே பண்ண முடியும், என்னை நீ தாராளமாக நம்பலாம். நான் உண்மையை தான் சொல்கிறேன், கவலையே படாத, எல்லாமே சரியாயிடும்னு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கேன். சாய் இவன் பேரை சொல்லி கூப்பிட்டதும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். போ போ பார்த்து இருன்னு சொல்லி அனுப்புறா. அவர் ஹீரோவையும் கூப்பிட்டு 2 பேர்கிட்ட, நீங்கள் எந்த தப்பும் பண்ணல, என்னால் முடியாததால தான் நீங்களும் சேர்ந்து அடி வாங்கிட்டீங்க. போவோட இருக்க வரைக்குமே நமக்கு தான் கஷ்டம், சீக்கிரமாகவே அவன்கிட்ட இருந்து விலகிறது தான் நல்லது. மிஸ் தங்ஷி வந்து காசு கொடுத்துட்டு போனாங்க, இதை வச்சு நம்ம இந்த இடத்த திரும்பவும் ரீபில்ட் பண்ணலாம். மெதுவாக சம்பாதிக்க ஆரம்பிச்சு ஒரு படகை வாங்கி அப்புறம் அவனுக்கு எதிர்க்கலான்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம், இன்னையிலிருந்தே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு இவனுக்கு முடிவு பண்ணிட்டானுங்க. 12 மணிக்கு லெட்டரை பார்க்க போகணுமேனு ஹீரோக்கு ஒரு வருத்தம். அப்படியே இந்த பக்கம் 2026ல் இவங்க ஃப்யூச்சர்ல இருந்து தான் லெட்டர் போடுறாங்கங்கிறத பாஸ்ட்ல உள்ளவங்க நம்பணும். அதுக்கு 1991ல் நடக்க போகிற ஒரு விஷயத்த இவங்க முன்கூட்டியே அந்த லெட்டரில் எழுதி போட்டால் மட்டும்தானே நம்புவாங்க. ஸோ அப்படி நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ செப்டம்பர் 23 ஒரு புயல் மாதிரி நம்ம ஹீரோனோட ஏரியாவில் வந்திருக்கு. ஸோ அதை எழுதி நேராக மெயில் பாக்ஸ் கிட்ட வந்து 12 மணி ஆனதும் பூனை சவுண்ட் கேட்டதும் உள்ளே போட்டாங்க. இங்கே 1991ல் நம்ம ஹீரோயின் புக் ஸ்டோரில் உட்காந்துட்டு இருக்க பூனை சவுண்ட் கேட்டதும் ஓடி வந்து பார்க்குறா. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா லெட்டர் இருக்கு. அப்புறம் என்ன, அதை எடுத்துக்கிட்டு நேராக ஹீரோ கிட்ட தான் வரா. இங்கே எதுக்கு வந்த? சாரி, எனக்கு இங்கே கொஞ்சம் வேலையாக போயிடுச்சுன்னு சொல்ல, ரிப்ளை லெட்டர் வந்திருக்குன்னு சொல்கிறா. படிச்சியான்னு கேட்டால் உன் கூட சேர்ந்து படிக்கணும்னு தான் இன்னும் படிக்கலங்கிறா. ஸோ சாக்கிட்ட தோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கிளம்பிட்டான். அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹலோ ஹாய் டேங், என்னோட பேர் நியான். உங்கள் லெட்டர் எனக்கு தான் கிடைச்சிது. இந்த லெட்டரை நான் 2026 நவம்பர் 12 எழுதுகிறேன். இந்த மெயில் பாக்ஸ் எந்த மாதிரி விஷயங்களை சென்ட் பண்ணுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை எழுதுகிறேன். நீங்கள் 1991ல் இருக்கிறது உண்மைனா அப்போது உங்களால் ஃப்யூச்சரில் நடக்க போகிறத தெரிஞ்சுக்க முடியும். செப்டம்பர் 23, 1991 மதியானம் உங்களோட ஏரியாவில் ஒரு புயல் மாதிரி வரப்போகுது. அப்புறம் அந்த லவ் லெட்டரை நான் எழுதலை. உங்களுக்கு யூசியாங்னு யாராவது தெரியுமா? அவர் உங்களுக்கா லெட்டர் எழுதி போட்டாரு. என்ன ஏதுங்கிறத ரிப்ளை லெட்டரில் எழுதி போடுங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கா. அப்போது நியான் லவ் லெட்டரை எழுதலைன்னா யூசியாங் எழுதின லெட்டரை பற்றி அவையே கேட்குறா. அப்போ அவரை அந்த லெட்டர் எழுதினது. உனக்கு அந்த யூசியாங்க தெரியுமான்னு கேட்க தெரில, இந்த நியானை தெரியுமான்னு கேட்க அதுவுமே தெரியல. இந்த லெட்டர் 2026லேருந்து வந்திருக்குன்னா 35 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அவங்க எல்லாரும் ஃப்யூச்சரில் இருந்தால் இந்த லெட்டரை போடுறாங்க. நீ சொன்ன மாதிரி இது ஃப்யூச்சரோட கனெக்ட் ஆகுதுன்னா ஃப்யூச்சரில் இருக்க ஒருத்தர் தான் அந்த லவ் லெட்டரை என்னோட பேரில் எழுதி போட்டிருக்காங்க. பட் இதுக்காக அப்படி பண்ணணும்னு கேட்க, இன்னைக்கு செப்டம்பர் 13, 23 வரை வெயிட் பண்ணி அவங்க சொல்கிறது நடக்குதான்னு பார்ப்போன்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் அந்த லவ் லெட்டரையே பார்த்தவன் கீழே அவனோட பேரை பார்த்ததும் ஏதோ ஒரு ஐடியா கிடச்சி அதை பார்த்து எழுதுறான். நேராக ஹீரோயின் வீட்டுக்கு வந்து கூப்பிட, இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்கவும், நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி, இதையும் பார்த்தா உனக்கு என்ன தோணுதுன்னு கேட்க, என்ன 2 லவ் லெட்டர் இருக்குது, 2 ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கேன்னு கேட்க, ஆமாம், இந்த லெட்டரை நான் தான் எழுதிட்டு வந்தேன். இங்கே பாரு, என்னோட பேர் எழுதும்போது நான் இப்படி தான் சர்க்கிள் போடுவேன், அதே மாதிரி இதுலேயும் சர்க்கிள் போட்டு தான் எழுதியிருக்காங்க. பட் சத்தியமாக இந்த லவ் லெட்டரை நான் எழுதவே இல்லை. முதல் என்னை யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நியான் சென்ட் பண்ண லெட்டர்ல இருந்து தான் எனக்கு புரியவே வந்துச்சுன்னு சொல்ல, அப்போது ஃப்யூச்சர்லேருந்து வந்த அந்த லெட்டரை ஃப்யூச்சரில் இருக்க நீ தான் எழுதுனியான்னு கேட்க, இந்த மெயில் பாக்ஸால் நடக்கிற விஷயம் எல்லாமே உண்மைனா கண்டிப்பாக ஃப்யூச்சர்லேருந்து இந்த லவ் லெட்டரை நான் உனக்காக தான் போட்டிருப்பேன்னு சொல்ல, 2 பேருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.